Hello guys, welcome to VJ Techno Wizard. இன்னைக்கு நம்ம Power BI tutorialல ஒரு AI visual பத்தி பார்க்க போறோம். That's called Key Influencer Visual. So Key Influencer Visual எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா இட்ஸ் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் விச் ஃபேக்டர் அஃபெக்ட் த மெட்ரிக் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். இங்க மெட்ரிக்ங்கிறது என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஆஃப்லைன் ரீட்டைல் கிளாத் ஸ்டோர் நடத்துறீங்கன்னா அங்க மேஜர் மெட்ரிக் எதை நீங்க பார்ப்பீங்க, ரெவென்யூ இல்லைங்களா? ரெவென்யூ வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ், எண்ட் ஆஃப் தி டே அதான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கும், அந்த ரீசன்ஸ்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாப்புலரான ஏரியாவில் நீங்கள் உங்கள் ஸ்டோரை வச்சுருக்கீங்க அண்டு மல்டிபிள் டிசைன்ஸில் அட்ராக்டபிள் கலர்ஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து பாப்புலரான ஏரியா இல்லாமல் கொஞ்சம் இன்டீரியரான ஏரியாக்குள்ளே வச்சுருக்கீங்க அண்ட் அங்கே பாப்புலேஷன்ஸ் கவுண்ட்டும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா அங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். சப்போஸ் இன்னொரு தேர்ட் சினாரியோவில் பார்க்கும்போது நீங்கள் பாப்புலர் ஏரியாவில் வச்சுருந்தாலும் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி அண்ட் டிசைன்ஸ்லாம் அந்த அளவுக்கு அட்ராக்டபிளாக இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இதில் வந்து ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ஆர் லாஸை டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதை கம்ப்ளீட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து விஷுவலில் காட்டுறது அந்த கீ இன்ஃப்ளூயன்சர் விஷுவலோட வேலை. ஸோ இட்ஸ் பேசிக்கலாக வந்து என்ன பண்ணணும்னா டேட்டாவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எந்த ஃபேக்டர் மேஜராக நம்ம மெட்ரிக்கை இம்பேக்ட் பண்ணுது அது வந்து ஃபர்ஸ்ட்டில் காட்டும். அடுத்தது ஆவரேஜாக இம்பேக்ட் பண்ணுறது, அடுத்தது லோ லெவலில் பாசிபிலிட்டிஸோட இம்பேக்ட் பண்ணுறது லாஸ்ட்டில் காட்டும். ஸோ ஜஸ்ட் ரேங்க் வைஸ் ஃபேக்டர்ஸை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் விச் அஃபெக்ட் தட் மெட்ரிக். ஓகே, கீ இன்ஃப்ளூயன்சர் விஷுவலில் 3 திங்ஸ் இருக்குது: அனலைஸ் ஃபீல்ட், எக்ஸ்பிளைன் பை ஃபீல்ட், எக்ஸ்பேண்ட் பை ஃபீல்ட். அனலைஸ் ஃபீல்டில் எதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து பிளாட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ. ஓகே, அடுத்து எக்ஸ்பிளைன் பை ஃபீல்டில் எது வந்து அந்த ரெவென்யூவை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, சிட்டி, கண்ட்ரி, டிஸ்கவுண்ட், ப்ராடக்ட் கேட்டகரி, சப் கேட்டகரி, பிராண்ட், கலர், டிசைன் எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த காலம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பை ஃபீல்டில் போடலாம். அண்ட் எக்ஸ்பேண்ட் பை ஃபீல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா used when analyzing a measure. So as of now it's leave it as a blank. இந்த விஷுவலில் 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கீ இன்ஃப்ளூயன்சர், இன்னொன்று செக்மெண்ட்ஸ். கீ இன்ஃப்ளூயன்சர் வந்து ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் தட் மெட்ரிக் பேஸ்ட் ஆன் தட் பாசிபிலிட்டிஸ். ஓகே, ப்ராபபிலிட்டி. அண்ட் செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்ஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் சிமிலாரிட்டிஸ் மல்டிபிள் செக்மெண்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பவர் பி டெஸ்க்டாப்பில் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தட் ரிப்போ. இங்கே நான் வந்து ஒரு டெலிகாம் டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேசிக் டேட்டா செட்ஸ் தான். பேசிக்கான ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஜெண்டர், ஏஜ், டேட்டா யூசேஜ், வெதர் இட்ஸ் எ லிமிட்டெட் ஆர் அன்லிமிட்டெட், அண்ட் டென்யூர் இன் மந்த்ஸ், கஸ்டமர்ஸ் எவ்வளோ நாளாக இந்த நெட்ஒர்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இன்டர்நெட் டைப், கேபிள் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் ஆர் டிஎஸ்எல்னு ஒரு மல்டிபிள் இன்டர்நெட் டைப்பு. அண்ட் தென் டிஸ்கவுண்ட்ஸ், டேட்டா ஸ்பீட், 10 Mbps 50 Mbps or no அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது சார்ஜஸ், மந்த்லி சார்ஜஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜ், ரெவென்யூ, கஸ்டமர் ஸ்டேட்டஸ், வெதர் தே ஆர் ஸ்டில் யூஸிங் த நெட்ஒர்க் ஆர் தென் தே லெஃப்ட் தட் நெட்ஒர்க். அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் ஸ்டேட்டஸ் தே கேட்டகரிஸ். சப்போஸ் if they left, then what's the reason? If they are staying, then what's the reason they are still staying in this network? ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து churn கேட்டகரியில் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி கஸ்டமர் சிட்டிஸ் அண்ட் தென் ஐடி, தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம வந்து விஷுவல் போடுவோம். கே இன்ஃப்ளூயன்ஸர் அனலைஸ் ஃபீல்டில் கஸ்டமர்ஸோட ஸ்டேட்டஸ் போடுறேன். அவங்க இருக்காங்களா இல்லையான்னு. அப்படி இருந்தாங்கன்னா ஏன் இருக்காங்க, அப்படி இல்லையில லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா ஏன் லெஃப்ட் ஆனாங்கிற ரீசனை பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்பிளைன் பைனில் இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்நெட் டைப் ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் தென் டிஸ்கவுண்ட் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். வேற கஸ்டமர் சிட்டி, பாப்புலரான ஏரியாவில் இருக்கா நெட்ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறையா பாப்புலேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூசேஜும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஸ்பீடு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீட், நல்ல நெட்ஒர்க் ஸ்பீட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த நெட்ஒர்க்கை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. டேட்டா யூசேஜ் லைக் லிமிட்டட் டேட்டாவா அன்லிமிட்டட் டேட்டாஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறது என்னது. அண்ட் தென்
தட்ஸ் ஆல். இப்போதைக்கு நம்மளுக்கு போதும். ஸோ இன்டர்நெட் டைப் வந்து கேபிளாக இருந்துச்சுன்னா தென் தேர் 2.845 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் லிஃப்ட் ஆகிறதுக்கு. அதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா பெட்டர் இன்டர்நெட் டைப் எதுவும் அதை நம்ம ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுக்கு அதிகப்படியான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டைப் இஸ் ஃபைபர் ஆப்டிக். ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட் டைப் தான் அதிக பேர் யூஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதிக பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அந்த டைப் தான். ஸோ அந்த இன்டர்நெட் டைப்பை நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணோம்னா அவங்கள நம்ம ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா 1.36 டைம்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் எகெயின் பேக் டு சேர்ன் போகிறேன். அண்ட் வேறு என்னெல்லாம் ரீசனாக இருக்கும், டிஸ்கவுண்ட் வந்து 0 to 2%, அதாவது டிஸ்கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால் தென் தேர் வில் பி பாசிபிலிட்டி 2.29 டைம்ஸ் மோர் லைக்லி டு பி churned கம்பேர்ட் டு ஆல் அதர் வேல்யூஸ். ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும். வேற என்னெல்லாம் ரீசன்ஸாக இருக்கலாம், டேட்டா யூசேஜ் வந்து அன்லிமிட்டெட் கொடுக்காம லிமிட்டெட் கொடுத்தாங்கன்னா அதுவும் ஒரு ரீசன் கஸ்டமர் லெஃப்ட் ஆகிறதுக்கு. அண்ட் சிட்டி சென்னை சிட்டியில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறது அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ டேட்டா ஸ்பீட் வந்து இல்லை லெஸ் தென் 50 இருந்தால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் லைக் 1.17 டைம்ஸ் பாசிபிள் இருக்குது கஸ்டமர்ஸ் வந்து லெஃப்ட் ஆகிறதுக்கு. இன்டர்நெட் டைப்பில் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது, கேபிள், டிஎஸ்எல், ஃபைபர் ஆப்டிக். அண்ட் எது வந்து ஹையஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ அது ஒரு கலர்லையும், அதர் கேட்டகரிஸில் வந்து இன்னொரு கலர்லேயும் ஒரு ப்ளூ, டார்க் ப்ளூ லைக் தட். ஓகே. அதே மாதிரி இப்போ நான் டேட்டா ஸ்பீடை செலக்ட் பண்ணுறேன். டேட்டா ஸ்பீட் வந்து சுத்தமாக இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ டெஃபினெட்லி தே லெஃப்ட் தட் நெட்ஒர்க். ஓகே. 50 Mbps இருந்தால் ஓகே ஆவரேஜாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஓகே இருக்காங்க. இதே 10 Mbpsனா அதோட பாசிபிலிட்டிஸ் இங்கே நம்மளுக்கு காட்டுது. நெக்ஸ்ட் கோ டு தட் செக்மெண்ட்ஸ். செக்மெண்ட்ஸ்ங்கிறது டேட்டாவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டிஸ் மல்டிபிள் செக்மெண்ட்ஸாக கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ பபுள் சைஸ் வந்து பாப்புலேஷன் கவுண்ட்டை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும். பாப்புலேஷன் கவுண்ட் அதிகமாக இருந்தால் பபுள் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த 5 செக்மெண்ட்டில் டாப் அதிக பாப்புலேஷன் இருக்கிறது செக்மெண்ட் 2 தான். அண்ட் அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 46. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. இப்போ இந்த செக்மெண்ட் 2ல் கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வந்து டேட்டா யூசேஜ் வந்து லிமிட்டட் யூசேஜ் டைப்பை யூஸ் பண்ணுறாங்களோ அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0% இருக்குது, அல்லது அவங்க யூஸ் பண்ணுற இன்டர்நெட் டைப் கேபிளாக இருக்கோ, இந்த 3 காம்பினேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 1120 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து செக்மெண்ட் 2 கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் 2 கேட்டகரி இருக்க பீப்புள்ஸ் வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா 46% இருக்குது. ஓவரால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 26.5 தான். அதை விட இது 19% அதிகமாக இருக்குது இஃப் த கஸ்டமர்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் செக்மெண்ட் 2. ஓகேங்களா. அண்ட் இதே நான் செக்மெண்ட் 3 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து கேபிள் டைப்பை யூஸ் பண்ணுறாங்க ஆஸ் வெல் அஸ் அவங்களோட டிஸ்கவுண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2 to 10% இருக்கோ, அவங்களாம் வந்து அந்த காம்பினேஷனில் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் செக்மெண்ட் 3க்குள்ளே வருவாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 540 டேட்டா பாயிண்ட்ஸஸ் இருக்குது. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் லீவிங் பார்த்தீங்கன்னா 39.3% சான்சஸ் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா 26.5, அதை விட இது வந்து 13% அதிகமாகவே இருக்குது. இப்போ லேர்ன் மோர் அபவுட் திஸ் செக்மெண்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டும். கஸ்டமர் சிட்டி வைஸ் அண்ட் டேட்டா ஸ்பீட் வைஸ் வந்து கஸ்டமர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கவங்க அண்ட் கஸ்டமர் லெஃப்ட் ஆனவங்களுக்கான ரேஷியோஸை நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா. கீ இன்ஃப்ளூயன்சர் விஷயம் நிறைய ஃபார்மேட்டிங் திங்ஸில் ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அனலைஸ் பார்ட்டில் இப்போ நீங்கள் கீ இன்ஃப்ளூயன்சர் வேணாம் செக்மெண்ட் மட்டும் போதுன்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் செக்மெண்ட்ஸ் வேணால் கீ இன்ஃப்ளூயன்சர் மட்டும் போதுன்னா enable or disable பண்ணிக்கலாம். and then bubble visuals colors, just font color, primary element text colors நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். and then chart data color, if you want you can change the data color and reference line இருந்து இந்த average line ஷோ பண்றதா. ஸோ பேசிக்காக இதில் வந்து இருக்கிற ஃபார்மேட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா 3 ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. அனலைஸ், பபிள் கலர்ஸ் அண்ட் சாட் கலர், தட்ஸ் இட். ஓகே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்து என்னையும் என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டீகம்போசிஷன் ட்ரீ பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.